கேள்வி எண் 54 டேஸ் காலத்துக்கு டேஸ் இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். குறித்த காலத்துக்கு முடிவு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 55 மகா சம்பத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பிச் செல்வது யார்? அவமதிக்கப்பட்டவன் ஒருவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் வரை. கேள்வி எண் 56 அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் தன் இருதயத்தை எதற்கு விரோதமாக வைத்தான்? பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக. தானியேல் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 57 குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருபவன் யார்? அவமதிக்கப்பட்டவன் ஒருவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 58 யாருடைய பின் நடபடி முன் நடபடியைப் போல் இராது? அவமதிக்கப்பட்டவன் ஒருவனின் பின் நடபடி. தானியேல் 11ஆம் அதிகாரம் 21 மற்றும் 29 வசனங்கள். கேள்வி எண் 59 அவமதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக வருவது எது? கித்தீமின் கப்பல்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 60 அவமதிக்கப்பட்டவன் மன நோவடைந்து திரும்பி போய் டேஸுக்கு விரோதமாக குரோதங் கொண்டான். பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக. தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 61 அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எவர்களை அனுசரிப்பான்? பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 62 அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவது யார்? அவமதிக்கப்பட்டவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 63 அவமதிக்கப்பட்டவனிடமிருந்து புறப்பட்ட